சீரகம், வெந்தயம், மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, புளித்தண்ணி அண்ட் தக்காளி. இதை வச்சு நம்ம மிளகு தக்காளி குழம்பு செய்ய போகிறோம். பாருங்கள், அடுப்பை பற்ற வச்சுக்குவோம். ஆயில் ஊற்றிக்கிறோம். ஆயில் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் இங்கே போட அங்கே வைக்கணும். கடுகு, கடுகு வெடிச்சிருச்சு. இப்போது வெந்தயம் போடுறோம். வெந்தயம் போட்டு பிடிச்ச உடனே ஜீரகம் போட்ட உடனே நம்ம வெங்காயம், பூண்டு, அடுத்தது கருவேப்பிலை. இப்போது மிளகு தக்காளி காயை இதில் போடும். அது நல்லா வெடித்து வரணும். அது வந்து கிளறி கொடுக்கணும். ஒரு பச்சை மிளகாய் கூட, ஒரு பச்சை மிளகாய். நம்ம மிளகாத்தூள்லாம் போடுறதுனால டேஸ்ட்டுக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய். அடுத்தது தக்காளி.
தேவையான அளவு உப்பு. நல்லா பச்சை வாசம் போகிற வரலும் வதக்கி எடுக்கணும். அடுப்பு சிம்மில் வச்சுக்கணும். நெல் இந்த காயெல்லாம் வெடித்து வரும். அப்போது நம்ம மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், அண்டு மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை, ஒரு 1/2 ஸ்பூன் போடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்ந்தபடி கிளறி விடணும். பச்சை வாசம் போகிற அளவுக்கு எல்லாத்தையும் வதக்கி விடணும். இப்போது கரைச்சி வச்சுருக்கிற ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கோம். அதை இப்போது இதில் ஊற்றணும். ஊற்றி ஒரு கிளறி விடணும். இப்போது இது எண்ணெய் பிரிஞ்சு வரும் வரலும் ஒரு தட்டு போட்டு மூடி வைக்கணும். இப்போது எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இங்கே எல்லாம் இந்த ஓரமெல்லாம் எண்ணெய் ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம கூட்டி வச்ச குழம்பு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் ஒரே ஒரு சின்ன சில் தேங்காய் எடுத்து அதை நல்லா மையாக அரைச்சிட்டு இந்த குழம்போடு மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்பு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டோம்னா நம்ம குழம்பு ரெடி ஆகிடும். மணத்தக்காளி காயை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறதுனால நமக்கு என்ன அழகு தரும், என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தரும் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ மணத்தக்காளி காயை நம்ம அடிக்கடி சேர்த்துக்கிறதுனால அல்சர் ஃபஸ்ட்டு க்யூர் ஆகும். அல்சர் க்யூர் ஆனால் நம்ம முகத்தில் ஒரு கருமை மாதிரி படர்ந்துருக்கும். அல்சர் இருக்கவங்களுக்கு அது தெரியும். முகம் ஒரு மாதிரி டல்லாக டயர்டாக அது மாதிரி இருக்கும். இந்த காயோட குழம்பு நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டுட்டு வரப்போ அல்சர் க்யூர் ஆனால் முகம் ஆட்டோமேட்டிக்காக பிரைட்டாக ஆகும். அதுக்கப்புறம் உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த கல்லீரல் மண்ணீரலில் வீக்கம் இருந்ததுன்னா இந்த காயை அது அடிக்கடி உணவில் சமைச்சு சாப்பிட்டுட்டு வரப்போ அதனோட வீக்கம் படிப்படியாக குறைஞ்சி ஹெல்த் அதிகமாகும். இது மாதிரியான விஷயங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.